கலைச்சுடரொளி விருது வழங்குவதில் தபேலா இசை கலைஞர் அவர்களுக்கு கலைச்சுடராக அவர்களுக்கு திரு எண்ணற்ற நடிகர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர் அவர் பெருமிதம் கொள்கிறோம். அதாவது இங்க வந்தோடனே வாங்க எல்லாரும் துடித்திடுவார் படுவார் துடித்திடுவார் பட்டரே போதுமார். எப்பயுமே சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்தோன்னா நம்ம கொடுப்போம். இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் சீஃப் கெஸ்ட்டு நம்ம இறுதி நம்ம பரிவட்டத்தில் சீஃப் கெஸ்ட் வந்து ரொம்ப கடவுளுடைய அவங்களுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு எல்லாத்தையுமே ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு மனமகிழ்வு இன்னைக்கு சாந்தா ராஜா. நான் இவங்க வீடியோ நிறைய பார்த்துருக்கேன், பிடிக்கும். ஆனால் ஒரே ஒரு லைவ் பார்த்தேன். அந்த லைவ்ல தான் நான் வந்து சாந்தாவை வந்து கூப்பிடணும்னு எனக்கு தோணுச்சு. அவங்க சொன்னதை நான் நிறைய இடத்துல சொல்லலாமா எனக்கு தெரியல. அவங்க சொன்னாங்க அவங்க பிறந்த உடனே அவங்க அம்மா வந்து அவங்கள தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எடுத்து வளர்ந்துருக்காங்க. வளர்த்து அவங்க இவ்வளோ தூரம் ஆளாக்கி கொண்டு வந்ததுனால அந்த அம்மானால தான் இந்த அம்மா இந்த மாதிரி மேடையில் நிற்க முடியுது.
திருமணம் எல்லாம் எப்படின்னா இன்னைக்கு பார்த்து நாளைக்கு முடிஞ்சு போயிடுது. அப்படிதான் இருக்கு. அப்படி இல்லாம நீங்க அடிமட்டத்துல இருந்து இன்னைக்கு ஒரு தொழில் பண்ற அளவுக்கு வந்தீங்க. மேல மேல வளரணும். அதுக்கு எங்களுடைய சார்பில் வாழ்த்துக்கள். இங்க பாருங்க, அப்படியே இருங்க. எஸ் மோனிஷ் மாஸ்டர் சுப்பிரமணியம் நுகர்வோர் சாங்ஸ் உற்சாகமா ஒரு சாங்ஸ். ஓகே, வளகாப்பு வைபவம் என்பது தமிழர்களின் பாரம்பரிய நிகழ்வாகும். அத்தகைய நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக எங்களை அழைத்த காக்கும் கரங்கள் அறக்கட்டளைக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் கேட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம், கடுகு சிரிப்போம், ஆனால் குழம்புக்கு தேவைப்படும். அந்த மாதிரி 4 பேருக்கு பேசுறது கேட்டாலும் போது எங்களை அழைச்ச அந்த உள்ளத்துக்கு ரொம்ப நன்றி. ராணியம்மாவுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். தாய்களும் தாய்மார்கள் அண்ணமார்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. தாய் வீட்டில் தான் செய்வாங்க இந்த மாதிரி சீமந்தம் அப்படின்றது. அந்த தாய் வீடாக இருந்து இந்த காக்கும் கரங்கள் அறக்கட்டளை நிறுவனத்துக்கு இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்து அதில் ஒரு சிறப்பு விருந்தினராக எங்களை அழைச்சு கௌரவிச்ச ராணியம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா 2 பேருமே பொறுமையா இவ்வளோ நேரம் இருந்தீங்க. இன்னொன்று சார், நான் இவங்க 2 பேர்கிட்டையும் நம்பர் தெரியாது எனக்கு. நான் வந்து மெசேஜ் தான் பண்ணியிருந்தேன். அவங்களோட லைவ்ல வந்து மெசேஜ் பண்ணி அவங்க பார்க்கல. இன்னொரு சகோதரி பார்த்துட்டு அக்கா அவங்கள வந்து இந்த மாதிரி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஏதோ ஒரு ஐடி சொல்லி அதில் மெசேஜ் பண்ண சொன்னாங்க. நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நம்பர் வாங்கி இது வரைக்கும் நானே நிறைய டைம் நான் பேசியிருக்கேன். ராஜா கிட்ட மட்டும் தான் பேசியிருக்கேன். இந்த ரோஜா கிட்ட பேசுறது இல்லை. நான் நினைப்பேன், கேட்கணும்னு நினைப்பேன், ஏன் நீங்கள் மட்டும் தான் பேசுறீங்களா அப்படின்னு. அதை அப்படிதான் நினைச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி உங்க 2 பேருக்கு. விருது கொடுத்தவர்கள், புகைப்பட கலைஞர்கள் மற்றும் ஒளி அமைத்து கொடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் இந்த 15வது வளைகாப்பு காக்கும் கரங்கள் அறக்கட்டளை சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த ஆண்டு இதே ஒரு நிகழ்வில் உங்களை விரைவில் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள்வான் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார்.